அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். நல்லா ஆராதித்திருக்கிறோம். இந்த உபவாச நாளில் இந்த எழுப்புதல் உபவாச செபத்தை கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை நம்மை கொண்டு நடத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மட்டும் மகிமையுண்டாவதாக. குறிப்பாக ஃபேஸ்புக் லைவ்ல, யூடியூப்ல பார்க்கிறவர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நல்லா நம்ம துதி பாடி தேவனை ஆராதித்திருக்கிறோம். அடுத்தது நிறைய காரியங்களுக்காக நீங்க நம்ம ஜெபித்திருக்கிறோம், தேசத்துக்காய். அல்லேலூயா. ஆமென். மாறி மாறி நம்ம என்ன செஞ்சோம்? அதிகமா மற்றவங்களுக்காக ஜெபிச்சுட்டு கடைசியா நமக்காக நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? சுருக்கமா ஜெபிச்சிருக்கிறோம். இது நிமித்தம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். யோபு பிறருக்காக ஜெபித்த போது யோபுடைய கட்டுகளை முறித்தவர் இன்னைக்கு நம்முடைய கட்டுகளை முறித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சாட்சியா தான் நிக்க போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சாட்சியா நிக்க போறீங்கன்னு சொல்லி நானும் சாட்சியா நிற்க போகிறேன். அதனால இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நாம் என்ன செய்ய போகிறோம்? அதிகமா நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், அதிகமா நம்ம துதி பாடி இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வேத வசனம் இல்லாதபடிக்கு நாம் முடிக்க முடியாது. அப்படி இருக்கிறபடினால வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பலன். அப்படி இருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் இல்ல, சுருக்கமா அதிகமா நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். சுருக்கமா கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து தியானித்து நாம் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து கிளம்பி போகிறோம். அதனால இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்துவதன் பலன் என்ன? அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவதனுடைய பலன் என்னன்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏன் நாம் மகிமைப்படுத்த வேண்டும்? ஒரு வீட்டுல ஏன் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தணும்? ஒரு சபையில ஏன் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும்? ஒரு தனி மனுஷன் தன்னுடைய ஜெபத்துல ஏன் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், மகிமைப்படுத்த வேண்டும்? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாம் சுருக்கமா தியானித்து நாம் ஜெபித்து கடந்து போக இருக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எப்படிங்க ஆண்டவர் இறங்கி வருவாரு? நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, எப்படி கர்த்தர் வந்துருவாரு இறங்கி வந்துருவாரு, எப்படி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கே ஒரு டவுட் என்னன்னா, ஏசப்பா வருவாரா அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க என்ன ஆண்டவர் இங்க வசனத்துல நமக்கு வாக்குத்தத்தமா எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, மறுபடி வாசிக்கிற கவனிங்க. இந்த 24ஆம் வசனத்துல கடைசி 3 வரி, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் வானங்களை பூமி படைத்தவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எழுதுதானே செல்லுவாங்க, பிராக்டிக்கலா சொல்லுவாங்க. ஆனா ஒன்னா எழுதியிருக்கிறீங்களா? பத்திரத்துல எழுதியிருக்கிறீங்களா? டாக்குமெண்ட் பண்ணிருக்கிறீங்களா? எழுத்துப்பூர்வம் தாங்க செல்லும் அப்படின்னு மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய தேவன் இன்னைக்கு வேதாகமத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. அப்ப அவருடைய நாமம் என்ன? நிறைய பேருக்கு அவருடைய நாமம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பா சொல்ல போனா ஊழியம் செய்கிறவர்களே அவருடைய நாமத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. நிறைய நாட்கள் என்னுடைய பிரசங்கத்துல நான் சொல்லியிருக்கிறேன், சின்ன அந்த யூடியூப் வீடியோஸ்ல நான் பதிவிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய ஊழியக்காரர்கள், நான் என் கண் கூட நான் பார்த்திருக்கிறேன், இந்த ஊழியக்காரங்களுடைய ஜெபம் பார்த்தீங்க அப்படின்னா, பேசும்போது பிரசங்கம் பண்ணும் போதும் இறைவன், இறை தூதன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? ஏன்னா யோவான் 14:14 இப்படியாய் சொல்லுகிறது, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்றாரு. அப்போ என் நாமத்தினால கேளுன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, அவருடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் தான் அவருடைய நாமம், வேற எதுவுமே இல்லை. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சும்மா போய் இறை தூதனுடைய நாமத்தால பிசாசு போ
சொல்ல முடியுமா? இன்னைக்கு பிரசங்கம் பண்றோமே இந்த மாதிரி, இன்னைக்கு நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய பிரசங்கத்தையும் நம்முடைய ஜெபத்தையும் பார்த்து ஜனங்களும் என்ன செய்வாங்க? இறைவனே, இறை தூதனே அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ரோல் மாடலா இருக்கணும். பலிபீடத்துல நிற்கிற ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்துல சரியா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நான் மனம் மாற வேண்டும். பிரியமான ஊழியக்காரர்களே, இப்படியாய் நம்ம ஜெபிக்க கூடாது. விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னா, இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே போ, அப்பதான் ஓடும் பிசாசு. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய பலவீனங்கள் மாறணும், அப்பதான் உங்க பலவீனம் என் பலவீனம் மாறும். இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ள இருக்கிற பயம் வெளியேறட்டும் சொல்லும் போது நம்முடைய பயம் வெளியேறும். அப்ப என்ன பேருக்கு உபயோகப்படுத்தணும்? இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இயேசு தாங்க உயர்ந்தவர், வேற யாரும் உயர்ந்தவர் இல்ல. இயேசு நல்லவர், இயேசு உயர்ந்தவர். இயேசு 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 அந்த பேரை சொல்ல 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 சமாதான கிரியை செய்யும், ஆசீர்வதிக்கப்படுவோம். அதை சொல்லாதபடிக்கு நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. பிரியமான சொன்னமே, நாம் அதை செய்யக்கூடாது. ஆண்டு சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலோ எந்த இடத்துல இருந்தாலும் வந்து சொல்றாரு, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், இறங்கி வருவேன்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்துறது ஒரு பெரிய சபையா இருக்கலாம், ஒரு குட்டி சபையா இருக்கலாம். நம்ம இடத்த மாதிரி நம்ம கூட நல்ல சபையில இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாவே அருமையான ஒரு ஜெப வீட்டை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த ஜெப வீடு கூட இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க, தெருவுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மளுடைய ஆரம்ப நாட்கள்ல எப்படி நம்ம உட்கார்ந்துருப்போம் ஒவ்வொரு வீட்டு திண்ணையில, அந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் இப்பவும் இருக்கிறார்கள். விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் சொல்றாரு, ஆண்டவரு நாங்கெல்லாம் வரமாட்டேன் சொன்னாரா? இல்லவே இல்லை. எந்த இடத்துல என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துறியோ அங்க நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க, ஏசப்பாவுடைய நாமத்தை நீங்க உயர்த்த பழகி கொள்ள வேண்டும். மகிமைப்படுத்துவது அப்படின்னா என்ன தெரியுங்களா? உயர்த்த பழக வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா விதத்திலையும், எல்லா வேளையிலையும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண அவர் வந்து உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் இன்னைக்கு கூடியிருக்கிறோம், வேற எதுக்கோ வரல. எதற்காக இந்த உபவாச ஜெபம் அப்படின்னா தேவ சந்தனம் தெரியப்படுத்துவதற்காக. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? நல்ல பாடல் பாடி கைகளை தட்டி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தினோம். ஏன்னா அவர் வரணும். அந்த உயர்த்தும் போது, பாடல் பாடும் போது அவர் வந்து நம்ம மத்தியில உலாவுவார். வேதத்துல ஆண்டவர் மறுபடியும் ஒரு வசனத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, துதிகளின் மத்தியில நான் வாசம் செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், வாசம் செய்வேன். அப்படி இருக்கிறபடினால சபையில நம்ம ஆராதிக்கிறோம். நிறைய பேர் ஆராதனைக்கே என்ன செய்யறாங்க? பாடல் வேளையில வர்றதில்லை. நிறைய சபைகள்ல பாருங்க, குறிப்பா இந்த எழுப்புதல் உபவாச ஜெபம் இந்த 3வது சனிக்கிழமை மண்டபத்துல வச்சு நடந்துட்டு இருக்கும். திருமண மண்டபத்துல வாடகைக்கு நாங்க எடுத்து கர்த்தருடைய நாமத்தால செய்து வந்தோம். அப்படி இருக்கும்போது ஆராதனை வேலைக்கு ஜனங்க வரவே மாட்டாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆராதனை செய்யக்கூடிய ஊழியக்காரர் இருக்கிறார். அந்த ஊழியர் கண்களை மூடி நல்லா ஆராதித்து கொண்டு இருப்பார், தேவனை உயர்த்துவார், பயன்படுத்துவார். ஆனா ஜனங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 பேர்னு கைவிட்டு என்ற அளவு தான் இருப்பாங்க. ஜப குறிப்பு நடத்தும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிப்பாங்க. பிரசங்கத்துக்கு அந்த இடம் ஃபுல்லாயிரும். நான் பார்ப்பேன், என்னடா இது பிரசங்கத்துக்கு ஃபுல்லாயிடுறாங்க. ஒருவேளை நம்ம பிரசங்கம் அப்படி இருக்கான்னு கேட்டா அது நம்ம பிரசங்கத்துக்காக எல்லாம் இல்ல, அந்த டைம் தான் அவங்க வந்து உட்கார்றாங்க. எப்பவுமே சொல்லுகிறேன், பிரசங்கத்தை காட்டிலும் துதிகளில் மத்தியில இறங்கி வருகிற தேவனை பார்க்க நாம் ஓடி வந்துடணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றாரு, வந்து உன்னை ஆசீர்வதிப்பண்டா, உன் வியாதி வெளியேறிடும், உன் பலவீனம் மாறிடும், பயம் போயிடும், குழப்பங்கள் மாறிடும், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதற்காக தான் நாம் தேவனை மயப்படுத்த வேண்டும், வேற எதிர்க்கோவல்ல. சரி, எப்படி இன்னொரு வகையில ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் வரி இப்படியாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நமக்கு வசனத்தை காண்பிக்கிறார். 2வது வகை என்னன்னா, ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி போன வாரமே நான் வந்து ஸ்தோத்திர பலி குறித்து இடத்துல நான் பேசியிருக்கிறேன்.
ஸ்தோத்திர பலி புக்கு உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், என்னுடைய அவசியமா இருக்கிறது. நான் வெளியூர் கடந்து போகும்போது உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அப்போ ஸ்தோத்திர பலிகள் புக்கை வைத்து நீங்க வாசிக்கும் போதும், அது மட்டும் இல்ல, அந்த ஸ்தோத்திர பலி புக்கை வச்சு வாசிக்கிறது ஒரு காரியம் ஜெப நேரத்துல. ஆனா மற்ற நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, எபிரேயர் 13:15 வாசி கேட்கலாம். எபிரேயர் 13:15. மற்ற நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெப நேரத்துல ஸ்தோத்திர பலி வாசிக்கலாம். ஆனா மற்ற நேரங்களில நாம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை துதிக்கப்படத்தக்கதான ஸ்தோத்திரம் என்னும் கனியை வேதம் சொல்லுகிறது பாருங்க. 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும். நாம் செலுத்தணும் எப்பவுமே. 24/7 ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணு, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, எல்லா சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணணுமா? வாழ்விலும் தாழ்விலும், துக்கத்திலும் சுகத்திலும், வறுமையிலும் தனிமையிலும் நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம குறை பேசாம என்ன செஞ்சோம் தெரியுமா? 2019 டிசம்பர்ல இருந்து நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லைங்களா? செஞ்சேரி ஜெப வீடு அப்படின்னு சொல்லி. ஆனா ஜெப வீடுங்கிறது இல்லாம செஞ்சேரிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது பிரியமான ஜனமே. எல்லா வீடுகளிலும் ஒவ்வொரு வீடா மாத்தி வைப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஜான்சன் பிரதர் வீடு, நம்முடைய ஆக்னஸ் அவங்க வீடு, துரராஜையா வீடு, ஸ்டீஃபன் பிரதருடைய வீடு ஒரு வீடா விட்டுச்சா? சுரேஷ் பிரதர் வீடு மட்டும்தான் விட்டு போச்சே தவிர எல்லாருடைய விசுவாச குடும்பங்கள் போதுமான அளவுக்கு 2-3 விசுவாச குடும்பங்களுடைய வீட்டுல வச்சாச்சு. அப்போ கர்த்தர் எல்லா வீட்டையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கெல்லாம் அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டுச்சோ அங்கெல்லாம் இறங்கி வந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா அப்ப நம்ம என்ன செய்யல? குறையே பேசல. ஒரு இடம் கிடைச்சா ஓகே, ஆனா அதை பெருசா நம்ம பார்க்கல இல்லைங்களா? என்னங்க இது, இப்போ ஒவ்வொரு வீடு சின்னையா வாசிக்கிறோம், இப்படியே பண்றோம்னு சொல்லி எந்த குறையும் பேசாம, எந்த வீடு இந்த வீடா, ஓகே ரைட், வா தூக்கிட்டு வா ஸ்பீக்கர். ஞாபகம் இருக்குங்களா? கீபோர்டு, அப்போ கீபோர்டு நம்ம கிட்ட இல்ல, ஆனா ஸ்பீக்கரு, இந்த ஸ்டாண்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே ஓடுவோம். ஓடி போய் உட்கார்ந்துக்கிறது. வெயில் அடிச்சதுன்னா உள்ள, மழை அடிச்சதுன்னா உள்ள. அப்போ அந்த நேரத்துல புலம்பாம இருந்ததுனால, ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருந்ததுனால கர்த்தர் பார்த்தாரு, அட பாவிகளா, எந்த திண்ணை கொடுத்தாலும் இவங்க நல்லா பண்றாங்கடா, இவங்களுக்கு என்ன வேணாம், திண்ணையெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு சின்ன கூடாரத்தை கொடுத்துடலான்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கூடாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த கூடாரத்துக்காக ஸ்தோத்திரம். அழகான கூடாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த இடத்துல நம்ம உண்மையா ஊழியம் செய்யும் போது கொடுத்துட்டாரு, கொடுத்த பிறகு ஊழியம் செய்யாம இருக்கக்கூடாதுல்ல. ஒவ்வொரு வாரமும் இடத்துல ஜெபம் நடக்க தேவன் சொல்லுகிற நாடுல கர்த்தர் எப்பவெல்லாம் கூடுகை வைக்க சொல்றாரோ அந்த இடத்துல எல்லாம் வந்து கூடுகை வச்சு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாரு. இந்த உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துல இந்த மாதிரி செய்யுவாரு. எப்பவெல்லாம் இந்த இடத்துல கூடி ஸ்தோத்திரம் பண்றோமோ கர்த்தர் நம்முடைய வாசலை இன்னும் விரிவாக்குவார், விசுவாசிகளை இன்னும் அதிகப்படுத்துவார். இப்படிதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது சபைக்கு நான் சொல்லுகிற வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் இதேதான், வியாபாரத்துக்கும் வேலைக்கும். எந்த வேலையா இருந்தாலும் குறையே பேசாம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கூடுமான மட்டும் நீ என்ன செய்ய, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இரு. யோபு தாங்க அதிகமான நல்ல எக்ஸாம்பிள். எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலையும் யோபு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தீர், கர்த்தர் எடுத்தீர், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் வாயிலிருந்து வர்றதுங்கிறது பெரிய விஷயம் தெரியுங்களா? எனக்கு இந்த ஸ்தோத்திரம் வந்து வாயிலிருந்து அதிகம் வந்ததே கிடையாது. ஊழியர் செய்யற நாட்கள்ல இருந்து நான் பார்த்திருக்கிறேன். எப்ப எனக்கு இந்த ஸ்தோத்திர சொல்ற பழக்கம் எனக்குள்ள வந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்முடைய சபைக்கு இரவு ஜபத்துக்கு என் கூட 2 பேர் வந்திருக்கிறாங்க, கணவன் மனைவி. ஞாபகம் இருக்குங்களா? நல்ல பாட்டு பாடுவாங்க.
அந்த பிரதர் வந்து நல்ல கர்நாடிக் பாட்டு பாடுவார். அம்மா கூட என்னங்க அவங்கள கூட்டிட்டு வரலாமல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2 முறை வந்திருக்கிறாங்க. நல்ல ஒயிட்டா இருப்பார், டாலா இருப்பார். அந்த பிரதர்ஸ், அவருடைய பேர் வந்து ஏசுதாஸ். அவரை நான் முதல்ல பார்க்கிறேன். அவரு மண்டப ஊழியத்துல பங்கு கொண்டார். அதிகமா நாங்க பேசினோம், பழகினோம். இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூர் போயிட்டாங்க குடும்பத்தோடு கூட. ஆனா அந்த சகோதரனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்பவுமே ஸ்தோத்திரம். எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம். நீங்க ஏதாவது ஒண்ணு பேசி பாருங்களேன், நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னா, நல்லா இருக்கிறேங்க சிஸ்டர், ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரங்கிற வார்த்தை ஒரு ரத்தத்துல ஊறி போச்சுன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரங்கிற வார்த்தை வாயில வந்ததுனாலே என்னமோ தெரியல, அவங்க குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நடத்தி கொண்டே இருந்தார். பெரிய உயர்வையும் கொடுக்கல, கீழே தாழ்வையும் கொடுக்கல. கர்த்தர் அவளை நடத்திட்டு வந்தார். நான் கண் கூட பார்த்தேன். தேவன் அவர்களை பலப்படுத்தினார். இன்னைக்கு அந்த பிள்ளை, மூத்த பிள்ளை காலேஜ் படிக்கிறான்னு சொல்லிட்டு ஊழியம் அங்க இருக்குங்கிறதுக்காக, சபை ஊழியத்துக்காகவும் பெரும்பாலும் இந்த சகோதரன் பேசினேன். ஊழியம் மெயின் பிரதர், அதுக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும் நாங்க கோயம்புத்தூர் எல்லா குடும்பமா நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை கூட்டுட்டு நாங்க அங்க போயிட்டோம், சபை பக்கத்துலன்னு சொல்லி நாங்க விசாரித்த போது சொன்னார். நான் ஏங்க சொல்றேன்னா, நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிற பழக்கம் உங்களுக்குள்ள வந்துடணும். வாயை திறந்தா ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். ஒண்ணுமில்ல, இந்த கப்பு கீழே விழுந்தா ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கப்பு கீழே விழுந்தா அப்பா அம்மா, வலி வந்ததுன்னா ஐயோ அப்பா ஐயோ ஐயோ. அந்த ஐயோங்கிற வார்த்தை அப்பாங்கிற வார்த்தை அம்மா அர்த்தம் வேணாங்க. அதை விட்டுட்டு ஸ்தோத்திரம். வலி வந்ததுன்னா ஸ்தோத்திரம், கீழே விழுந்ததுன்னா காலில் பிசங்கிச்சுன்னா ஸ்தோத்திரம். அப்படி பிசங்காது, சும்மா சொல்றேன். ஏதாவது லைட்டா கை முட்டிக்கிச்சா, செவுத்துல முட்டிக்கிச்சா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கப்பு கீழே விழுந்தா ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அந்த உள்ளத்தின் ஆழத்துல ஸ்தோத்திரம் வரணும். நீங்க அதை பழகி கொண்டாதான் உங்களுக்கு வரும். அந்த சமயத்துல கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வர்றது உங்களுக்கு எனக்கு தெரியாது. அவர் ஆனா இறங்கி வந்துருவார். ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, எந்த இடத்துல நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துறீங்களோ அந்த இடத்துல வந்து நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. இதுதான் ஸ்தோத்திர பலி. இன்னைக்கு பாருங்க, 2 விதமான காரியம். தேவனுக்கு மகிமை செலுத்தாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணாதவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சீக்கிரம் முடிச்சிடலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. எங்க இருள் அடையுது அப்படின்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத போதுதான். பிசாசனோட ஆட்கொண்டு என்ன செய்வான், நம்முடைய இருதயத்தை இருளடைய செய்திருவான், நம்முடைய கண்களை இருளடைய செய்திருவான், பாவத்துக்குள்ள தள்ளி விட்டுருவான். என்னைக்குமே பாவம் உள்ள வரக்கூடாதுன்னா நம்மளை சுத்தி தேவ மகிமை நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும். பிரியமான ஜனமே, இன்னைக்கு இங்க இருக்கிற ஜனங்க யாரை குறித்து போட்டிருக்கு அப்படின்னா, வேற யாரும் இல்ல, எகிப்து தேசத்துல கதறி அழுது, ஐயோ ஆண்டவரே நாங்க அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிறோமே, எங்களை விடுதலை செய்வதற்கு ஒருவரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து கூக்குரல் இட்டார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள், எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை, அவருடைய கண்ணீரை, அவருடைய குரலை கேட்டு மோசேங்கிற ஒரு ஊழியக்காரனை கொண்டு எகிப்திலிருந்து அப்படியே வெளியே வர செய்து பல போராட்டம். எகிப்திலிருந்து சாதாரணமா வெளியில வரல, பார்வோன் இடத்துல கடுமையாய் மோதி நிறைய அதிசயங்களை அற்புதங்களை காட்டி கர்த்தர் யார் என்பதை புரிய வைத்து அதுக்கப்புறமா வெளியில வர்றாங்க. வெளியில வரும்போது இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய நாமத்தை ஏற்கனவே பார்த்துட்டாங்க, இவர்தான் கர்த்தர். எப்போ அங்க ஊருக்குள்ள அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, பயங்கரமா நடக்குது. பார்வோனையும் நடுங்க வைக்கிறார் ஆண்டவர். பார்வோன்கிறது சர்வ சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல, அந்த மனுஷன் ஒரு ராஜா. இன்னொரு பக்கம் பார்த்தா கொடுங்கோலின் ஆட்சி. பார்வோனை சுத்தி நிறைய மந்திரவாதிகள் இருக்கிறார்கள், பயங்கரமான மந்திரவாதிகள், சாதாரணமான மந்திரவாதிகள். நம்ம ஊர்ல இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் புசு புசு, ஆனா அங்க இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் பயங்கரமான ஆட்கள்.
ஆனா அப்படிப்பட்ட மந்திரவாதிகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு மனுஷனாகிய மோசையை கர்த்தர் நிறுத்தினார். ஏன்னா எத்தனை பேர் இருந்துக்கோ, நான் யாருங்கிறத ஒரு மனுஷன் மூலியமா கிரியை செய்வேன். ஒரே ஒரு மோசே, அந்த மோசே செய்து அற்புதங்கள் செய்தது மூலயமா, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வது மூலயமா கர்த்தர் யார் என்பதை இந்த ஜனங்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள், இதோ உணர்ந்தார்கள், நினைத்தார்கள், எல்லாமே செஞ்சாங்க. ஆனா அந்த உணர்வு நெஞ்சுக்குள்ள தங்கல. அவங்களை குறிச்சு அங்க எழுதியிருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தல. இன்னைக்கு நிறைய பேரு இயேசுதான் ஆண்டவர்னு தெரிஞ்சிச்சு, ஆனா அது தெரிந்தும் கூட ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க, அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. தப்பு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சும்மா உட்காரவே கூடாதுங்க. அவருடைய வசனத்தை அறிந்து அந்த வசனம் கிரியை செய்யணும். நம்ம சும்மா உட்காரக்கூடாது. வசனத்துக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். தேவனை மயப்படுத்தல அவங்க, அதான் ஆசீர்வாத குறைவு. ஆனா இன்னைக்கு நம்ம தேவனை மயப்படுத்தணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க பண்ண மாதிரி நாம செய்யாம அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தேவனை மயப்படுத்தவில்லை, ஸ்தோத்திரம் பண்ணவில்லை. அது மட்டும் பண்ணல, வேற ஒண்ணு பண்ணாங்க, புலம்பிட்டே இருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் புலம்பினாங்க. என்ன இது தண்ணி, என்ன காடையே இல்லை, ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வெளிச்சமே இல்லை, காத்தே இல்லை, இதே இல்லை, அதே இல்லை, எல்லாம் பேசினாங்க. அதனாலதான் அவங்களால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜனத்தினால கானான் அப்படிங்கிற ஊர் ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு 40 வருடங்கள் ஆகிற்று. ஒரு சந்ததியே அழிந்து போயிற்று. ஆனா 40 வருஷம் கழிச்சு டிலே ஆகி உள்ள போனதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க தேவனை மகிமைப்படுத்தல, ஸ்தோத்திரம் பண்ணல, புலம்பிட்டே இருந்தாங்க, எது கொடுத்தாலும் திருப்தி அடையவில்லை. இந்த 4 விதமான பாயிண்ட் மெயினான, நிறைய இருக்கு, ஆனா இது 4 பாயிண்ட் மெயினான பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட் நமக்குள்ள இருக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே தேவனை மயப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்திட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2வது புலம்ப கூடாது, இதோ தூஷிக்க கூடாது. வேற என்ன செய்யணும்? நம்ம கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னேன், திருப்தி அடைய வேண்டும். போதும் என்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, அடையாளமா காமிப்பாரு. என்ன தெரியுங்களா? போதும் என்கிற மனம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா அவனுக்குள்ள சமாதானமே இருக்காது. போதும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த மனுஷன் எவன் போதுங்கிறானோ அவனுக்கு தாங்க பொருள் சேரும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு வேணும் வேணும் வேணும், அவங்களுக்கு வரவே வராது. அல்லேலூயா. சின்ன பொருளோ பெரிய பொருளோ, உறவோ சாதாரண காரியமோ, எதை வேணும்னு சொல்றோமோ வராது. நாம் எதையும் எதிர்பார்க்காம, போதும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. கர்த்தர் ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேளையில விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், தேவைகள் அத்தனை சந்திக்கப்படும். அதுதான் உண்மை. 2வது, இதோ புலம்பாம இருக்கணும். ஆண்டருக்கு அந்த புலம்புறது பிடிக்கவே பிடிக்காது. வீட்லயே பாருங்க, புலம்பிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? புலம்பிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? என்னமோ சார்லஸ் வந்து சமைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வீட்டுல உட்கார்ந்து என்னமோ சமைக்கிறாளா, என்ன சமைக்கிறான்னு தெரியலப்பா, எப்படி இருக்கும்? தனஜோதி அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில உட்கார்ந்து இந்த அம்மா என்னமோ சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நல்லா இல்ல, அது நல்லா, இது நல்லா இல்ல, இப்படி இல்லை, அப்படி இல்லை. என்ன செய்வீங்க? வந்து ஒரே அடி. வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து புலம்பிட்டா இருக்கிற. புலம்பவே கூடாது. நம்ம வீட்டுல புலம்புற ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த புலம்பல் சாபமா மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுப்பா. எந்த இடத்துல தேவன் இறங்கி வர முடியலையோ அங்க சாபம். புலம்பல் இருக்கவே கூடாது. சொல்லி கொடுத்துருங்க. யாராவது வீட்டுல புலம்பினாங்கன்னா உங்க சுத்தி உங்க வீட்டுக்கு வருவாங்க. என்னத்தப்போ அரிசியே சரியில்லை, ரேஷன் அரிசியில எல்லா ரேஷன் அரிசியும் அப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. எல்லா கடையிலயும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது இல்ல. என்ன ஒண்ணும் தெரியல, புலம்புறதுக்குன்னே வீட்டுக்கு வருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புலம்புறதுக்குன்னு உங்ககிட்ட வருவாங்க. அதை நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை போச்சு, உங்க ஜெபம் போச்சு, உங்க வேதவாசிப்பு போச்சு. நீங்க என்ன செஞ்சிருக்க? ஒரே அடியா, எப்பா நீ புலம்புற மாதிரி இங்க வந்துடாத, நீ புலம்பாத, ஸ்தோத்திரம் செலுத்து, கர்த்தருக்கு நல்ல அரிசியா மாத்தி கொடுப்பாரு.
சொல்லி பாருங்க. இதுதான் உண்மைங்க. புலம்புற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரவே வராது. புலம்பாம திருப்தி அடைஞ்சு கர்த்தருடைய நாமத்தால ஸ்தோத்திரம் பண்ணி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க. கர்த்தர் என்ன செய்ய செஞ்சாரு? மாறாவின் நீரை மதுரமா மாத்திட்டார். அந்த தண்ணி மாறா, தண்ணீருடைய பேர் எட்டி கசப்பு, பயங்கரமான கசப்பு. குடிச்சு பார்த்துட்டு எப்பா என்ன இப்படி கசக்குது? நீ குடிச்சிருக்கிறீங்களா கசப்பான தண்ணீர் எல்லாம்? மருந்தெல்லாம் மாதிரி ஒரு சில மருந்து மாத்திரை எல்லாம் கெட்டி கசக்கும். ஒரு சில மாத்திரை வந்து தொண்டைக்குழியில் நின்னுக்கும். அது உள்ள போயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஆனா அது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு சக்கரை போட்டாலும் இந்த கசப்பு மறையாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கசப்பு தண்ணீர் சிறகனால குடிக்கவே முடியல. மோசே ஜெபித்தார். தேவன் ஜெபத்தை கேட்டு சொன்னாரு, ஒரு இந்த மரத்தை காமித்து இதை தூக்கி கிளைய வெட்டி உள்ள போடு அப்படின்னாரு. அந்த மர காரியத்தை, மரத்தினுடைய தூளை, அந்த மரத்தை வெட்டி உள்ள போடும்போது, கிளை உள்ள வெட்டி போடும்போது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. அல்லேலூயா. மாறாவின் தண்ணீரை இயேசு தேவனாகிய கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். மதுரம் அப்படின்னா தேனிலும் இனிமையானது. அவ்வளவு சுவையா இருந்தது தண்ணி. குடிக்க குடிக்க சப்பா தண்ணி டேஸ்டா இருக்கு, குடுப்பான்னு குடிக்கிறாங்க. ஆனா இதை என்ன செஞ்சாங்க? புலம்பிட்டு வாங்கினாங்க. புலம்பாம வாங்கியிருந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய புலம்பலை கேட்க வரல, உங்களுடைய ஸ்தோத்திர பலியை கேட்கதான் வந்திருக்கிறார். உங்களுடைய ஸ்தோத்திர பலி, என்னுடைய ஸ்தோத்திரத்தையும். புலம்புகிற மனுஷன் ஆண்டவர் கேட்கவே மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. நீ நம்ம புலம்பிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சிவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. யார் திரும்பி பார்ப்பா தெரியுமா? பிசாசு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்ப்பது மாத்திரம் இல்ல, பிசாசு வந்து கூட நின்னுக்குவான். கூட நின்னு இன்னும் பிரச்சனைகளை ஜாஸ்திப்படுத்துவான். அவன் வேலையே அதுதான், வேற எதுவும் வரல. அப்படி இருக்கிறபடி நாங்கள் தயவு செய்து நம்ம புலம்பாம கர்த்தருடைய நாமத்தில் நின்னோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அது மாத்திரமல்ல, தேவனை மையப்படுத்துவது, ஸ்தோத்திரத்தை செலுத்துவது, புலம்பாம இருப்பது, போதும் என்கிற மனதோடு வாழ்வது. இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினா என்ன காரியம் நடக்கும்? கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துறதுக்கு இன்னொரு காரியம் என்ன செய்யலாம்? தானியேல் 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பழங்கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். தானியேலை குறித்து இந்த 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். என்னன்னா, தானியேல் நல்ல ஒரு அதிகாரத்துல வேலை செய்யறாரு, நல்ல ஒரு அதிகாரியா இருக்கிறார் அரசாங்கத்துல. அந்த அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. என்னன்னா, எந்த தேவனையும் வணங்கக்கூடாது, ராஜாவை மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இறைவனை வணங்கவே கூடாதுன்ட்டாங்க. அப்படி சொல்லி தெரிந்தும் கூட தானியேல் என்ன செய்யறாரு? இதோ வேதம் சொல்லுகிறது பாருங்க, தன்னுடைய தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அதுக்கு என்ன செய்யறாரு? தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே எப்பவும் போல, அதாவது வழக்கம் போல ஜெபிக்கிறாரு. அந்த வழக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை இன்னும் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? வராம போவாரா? வந்து அவர் ஆசீர்வதிப்பார்ல. ஆனா இவரு முழங்கால் படிட்டு ஆண்டவர் படி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது பின்னாடி ஒரு சில பேர் வந்து நிக்கிறாங்க. என்னன்னா, சட்டம் போட்டதுக்கு விரோதமா அவன் ஜெபம் பண்றானே அப்படின்னு சொல்லி தானியேலை காட்டி கொடுப்பதற்காக இழுத்து கொண்டு போறாங்க சபைக்கு, அரசவைக்கு. அங்க போய் ராஜாட்ட போய் நிறுத்தி சொல்றாங்க, நீ சட்டம் போட்டீரே, உன்னுடைய சட்டத்துக்கு விரோதமாய் தானியேல் 3 வேளையும் அவனுடைய தேவனை பார்த்து வணங்கி ஸ்தோத்திரம் செலுத்துகிறான், ஜெபிக்கிறான். இது நிமித்தம் இவன் கொலைக்காரனாய், அதாவது கொலை செய்யப்பட வேண்டிய காரணமா இருக்கிறான். தண்டனை கொடுங்க, தண்டனைக்காரனா இருக்கிறான். என்ன தண்டனை தெரியுங்களா? 4 சிங்கம், 1 2 3 4 அதுக்குள்ள தூக்கி போட்டாங்க தானியேல, சிங்கத்தின் கபியில. ராஜாக்கு மனசே இல்லை. ஏன்னா ராஜாக்கு தானியேல் ரொம்ப பிடிக்கும். மனசே இல்லை.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில இரவு முழுவதும் அந்த தானியேல் சிங்கத்தின் கெபியில் இருக்கிறார். காலையில வரைக்கும் ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. அப்படியே கையை கட்டி லாபியில அவருடைய அரண்மனையில் லாத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஐயோ, தானியேல் நல்ல மனுஷனாச்சே, என்னால காப்பாத்த முடியலையே. ஆனா ராஜா காப்பாத்தல, உறவினர்கள் காப்பாத்தல, தானியேலுடைய நண்பர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து காப்பாத்தல. யார் காப்பாத்தினா தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி காப்பாத்தினார். இந்த வசனத்தை வாசி கேட்கலாம். 10வது வசனம், 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். பாருங்க, அந்த ராஜா சொல்றாரு சிங்கத்துக்கு கெபியில போட முன்னாடி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார்ட்டு. என்னைக்குமே சத்ருக்கு தெரியுது. அதாவது சத்ருன்னு கூட சொல்ல முடியாத மனுஷனை அந்நிய மனுஷன் சொல்லலாம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறியாத, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளாத, பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளாத ஒரு மனுஷன் சொல்றான், எப்பா நீ இடைவிடாம ஆராதிக்கிறியே, இதோ காலையில ஜெபம் பண்ற, மத்தியானம் ஜெபம் பண்ற, நைட்டு ஜெபம் பண்ற, அப்படிப்பட்ட தேவனுடைய பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லி இந்த ராஜா சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தானியேல் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இன்னைக்கு பிரியமான ஜனமே, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தெரியுமா? புலம்ப கூடாது, மற்றவங்களோடு கூட சேர்ந்து தேவையில்லாத பேசக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தால தினந்தோறும் ஜெபிக்கணும். அவங்க சொல்லுவாங்க உங்களை பார்த்து, தனஜோதி அம்மாவை பார்த்து, இன்னைக்கு சகோதரியை பார்த்து, எப்பா உங்களுக்கெல்லாம் என்னப்பா, நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, உங்க தேவன் உங்களை பாதுகாப்பா இருப்பா. அல்லேலூயா. இந்த ஜெபத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் பிரியமான ஜனமே. ஜெபிக்கிற மனுஷன் ஒருபோதும் தளர்ந்து போனதே கிடையாது. ஜெபிக்கிற மனுஷன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. ஏன் ஜெபிக்க வேண்டும்? இதற்காக தான் அவர் சொல்றாரு. தானியேல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். இது நிமித்தம் என்ன ஆயிடுச்சு பாருங்க, வாசிமா அந்த பகுதி. ராஜா 20ஆம் வசனம், ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். ஆமென். அவர் கேட்கிறாரு பாருங்க, அந்த ராஜா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை பார்த்து கேட்கிறாரு. ஒரு ராஜா கேட்கிறாரு, காலையில வந்து கெபி ஓபன் பண்ணி கேட்கிறாரு, எப்பா நீ இடைவிடாம ஜெபிக்கிறீல, ஆராதிக்கிறீல, அப்படிப்பட்ட தேவன் உன்னை காப்பாத்துறாரா? அதுக்கு தானியேல் என்ன சொல்றாரு? அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதெனில் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை பாருங்க, சிங்கம் அவ்வளவு பசியில் இருக்குது, இறைச்சியா இருக்கிறான் தானியேல். நல்லா கொழுன்னு இருப்பாப்புல, ஏன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்த்திருக்கிறாங்க தானியேலையும் நண்பர்களையும் ராஜா. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட உடம்ப மோந்து கூட பார்க்க முடியல சிங்கத்தினால. அந்த ராஜாட்ட சொல்றாரு தானியேல், ஆம் ராஜாவே, கர்த்தர் எனக்காக தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும், நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்புவார். நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், நீங்க வந்து அழுக வேண்டாம். ஐயோ நான் என்ன செய்வேன், நான் எப்படி போவேன், எனக்கு யாரும் இல்லையே நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீங்க நினைக்கலாம், ஐயோ இன்னைக்கு பாருங்க, நான் இன்னைக்கு அதாவது உபவாசம் ஆரம்பிக்கும் போது அம்மா வருவாங்களான்னு டவுட். ஏன்னா மழை இப்ப பாருங்க நல்லா இருக்குது, வெயில் அடிச்சுக்கிட்டு பாருங்க, ஆனா மழை தட்டி எடுத்துட்டு இல்லைங்களா? இவங்க உள்ள வந்து சேர்ற வரைக்கும் மழை, பயங்கர மழை. என் கண்ணு மட்டும் தான் பாக்குது. அங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அருமையான தாயார் குச்சி வச்சு, நான் இங்கிருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆராதனை வேலையில் இப்படி வரும்போது குத்தி குத்தி பாக்குறாங்க நிலத்தை. அவங்க பலவீனமா இருக்கிறனால எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் பாக்குறேன், வழுக்குது, குத்தி குத்தி பார்த்து நான் பாக்குற பிரயாசம். கர்த்தர் இந்த பிரயாசங்களை பார்க்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அங்க இந்த வயதுல அது பலவீன, ஒரு சில பலவீனங்கள் இருக்கும் போது நீங்க இந்த பலவீனத்திலையும்
என்ன செஞ்சீங்க? இந்த குச்சி வச்சு தான் நீங்க வரணும். அப்படி இருக்கும்போது வலிக்கிற கூடாது. குத்தி குத்தி பாக்குறத என் இயேசு பார்த்தாரு, இன்னும் மழையை கொடுத்தாரு. ஆனா அந்த மழை வந்த போதிலும் ஒரு பக்கம் கொடை, இன்னொரு பக்கம் குச்சி, குச்சியும் வேணும் கொடையும் வேணும். அப்படியே மெல்ல மெல்ல வந்து நான் பாக்குற வெகு நேரம் ஆயிற்று இந்த வாசல் படிக்குள்ள நுழையிருக்கு. நல்ல ஆராதனை பண்ணிட்டு இருக்கணும். நான் மட்டும் தான் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனா சகோதரி கண்ணை மூடினவங்க நல்லா ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நான்சி கண்ணை மூடிட்டு ஆராதிக்கிறா. நான் என்ன பண்றது ஆண்டவரே, ஏதாவது விழுந்தக்கூடாது படிக்கட்டுல அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறேன். கரெக்டா நம்ப மாட்டேங்க, கரெக்டா உள்ள வந்துட்டாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் இதை கிரியை செய்திருக்கிறார் தம்முடைய தூதனை வைத்து நான் சொல்லுவேன். உண்மையிலேயே கை கொடுத்து இழுக்கிறதுக்கு இங்க ஒருத்தரும் இல்ல. ஆராதிச்சுட்டு இருக்கோம், ஆண்டவரை பார்த்து துரிச்சிட்டு இருக்கோம், கண்ணை மூடிட்டு இருக்கிறோம். நல்ல ஆராதனை வர்றது கேட்காத சவுண்டு, பலமான சவுண்டு, கீபோர்ட் சவுண்டு, பாடல் சவுண்டு. ஆனா கர்த்தரே கூட வந்திருக்கிறார். வா சபைக்கா போற வாமா. ஏன்னா அவருக்கு அம்மா பிள்ளை தானே. அப்ப இருக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், அங்கிருந்து ஏசப்பாவே கூட்டு வந்து இன்னைக்கு உட்கார செய்திருக்கிறார். முடியும் போது மழையே இல்லை, பார்த்து போங்கம்மா. அல்லேலூயா. பிசாசு இப்படிதாங்க கிரியை செய்வான். நீங்க வர முடியாத அளவுக்கு, தேவ சன்னிதானத்துக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வர முடியாத அளவுக்கு பயங்கரமான இடிமலையை கொடுப்பான். உள்ள வந்துட்டீங்கன்னா பாதுகாக்கப்பட்டீங்க. உள்ள வராம நம்ம அப்படியே யோசனை பண்ணோம்னா தான் பிரச்சனையே. இன்னைக்கு உள்ள வந்தாச்சு, எப்படி வெயில் அடிக்குது பாருங்க, நல்லா அழகா வீட்டுக்குள்ள போயிடலாம். வரும்போது வேற கிளைமேட், போகும்போது வேற கிளைமேட். ஆமா இடி. எனக்கு அதுதான் பயம். என்னடா இது, ஒரு செகண்ட என் விசுவாசம் தளர்ந்து போனமா இருந்தது. ஆனா கர்த்தர் இந்த விசுவாசத்தை மாற்றினார். இல்ல நான் கூட இருக்கிறேன். இதுதான் தானியேல் செஞ்சார். தானியேல் தினந்தோறும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பணியை செய்தார். இன்னைக்கு நம்மளும் கூட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என்னை மகிமைப்படுத்து, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு, புலம்பாத, அதை இதை குற்றப்படுத்தாத, குற்றமா நினைக்காத, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்து. நான் இறங்கி வந்தோம், நான் ஆசீர்வதிப்பேன். கண்களை முடி ஜெபிக்கலாமா? அப்படியே தலைகளை தாழ்த்து 2 நிமிடம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். ஆமா ஆண்டவரே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், மையப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நாங்க உயர்த்தி இருக்கிறோம். அப்படி இருக்கிறபடி நல்ல செஞ்சேரி கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஜெபித்த உங்களுடைய பிள்ளைகளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஜெபித்த உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தானியேலின் தேவன் எங்களுடைய தேவன். ஆண்டவரே, தினந்தோறும் ஜெபிக்கவும் ஸ்தோத்திரம் செலுத்தவும் எங்களை தாழ்த்துறோம்ப்பா, எங்களை தாழ்த்துறோம். ஆண்டவரே, உங்க நாமம் உயரட்டும், உங்க நாமம் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உங்க நாமம் உயர்ந்து மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ராஜா தானியேலை விடுதலை செய்தவர், இன்னைக்கு எங்களையும் விடுதலை செய்திருக்கிறேன், ஆசீர்வதித்திருக்கிறேன், மேன்மேலும் பலப்படுத்தியிருக்கிறேன். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இனி ஒவ்வொரு நாள் நான் புலம்ப மாட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இதோ நான் என்ன செய்வேன், அது மாத்திரம் இல்ல போதும் என்கிற மனதோடு வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்றாங்களோ, அவர்கள் எல்லாத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. உங்க கிருபை என்னைக்கும் கூடவே இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜா ஒருவருக்கேன்னு சொல்லி தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் கிரியை செய்யும். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கேன்னு சொல்லி தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.